என் அன்பு குழந்தையே, இன்று துன்பத்தில் இருக்கும் நீ நாளையே கனவில் கூட காணாத இன்பத்தை அடையப் போகின்றாய். உன்னுடைய கவலைகள் அனைத்தையும் கண்காணாத தூரத்திற்கு அனுப்பப் போகின்றேன் என்றல்லமே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னுடைய கண் இமைகளை நீ மூடி திறக்கின்ற அந்த நொடி பொழுதில் கூட நீ கேட்ட வரத்தை நான் உனக்கு அளித்து விடுவேன். எந்த நிலையிலும் நான் உன்னை கைவிடப் போவதில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் இருளெல்லாம் நீங்குவதற்குள்ளாகத்தான் இன்று இரவுக்குள்ளாகவே நீ இதை கேட்டாக வேண்டும். நாளை விடியும் போதிலிருந்தே உனக்கான வாழ்க்கையை நீ ஒளிமயமாய் வாழத் தொடங்கலாம். நீ எதிர்நோக்கும் அத்தனை செயல்களும் வெற்றி பெறும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்றல்லமே. ஒவ்வொன்றாக உன்னுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் நான் நிறைவேற்றி உனக்கான வெற்றியை கொடுப்பேன். உனக்கு வழித்துணையாக உன்னுடைய பெருமாள் நான் இருக்கும் போது நீ ஏன் கவலைப்பட வேண்டும்? எடுத்த முடிவில் உறுதியாக இரு. நீ செல்லும் பாதையிலெல்லாம் உனக்கு துணையாக நான் வருவேன். இதுதான் வாழ்க்கை என்று அறியாமல் தானே தேவையில்லாமல் கண்ணீர் விட்டு கரைந்து கொண்டு உருகிக் கொண்டும் இருக்கின்றாய். உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை நான் உருவாக்குகின்றேன். அதன் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷங்கள் தானாகவே வந்து சேரும் என்றல்லமே. உன்னுடைய மனம் முழுவதும் நீ என்னை நினைத்துக் கொண்டு நீ தொடங்கும் எல்லா செயல்களும் உனக்கு வெற்றியை தான் தரும். உன்னுடைய முயற்சியை மட்டும் ஒருபோதும் கைவிடாதே. சோர்ந்து போகாதே, சோம்பேறித்தனப்படாதே, வருத்தப்படாதே. வாழ்ந்து காட்ட உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். உன்னுடைய முயற்சிக்கான பலனையெல்லாம் நீ விரைவில் பெறுவாய். உனக்கு என்றும் பக்கபலமாக உன்னுடைய பெருமாள் நான் இருந்து உன்னை வழிநடத்துகின்றேன் என்றல்லமே. உன்னுடைய சிந்தனைகளை சிதறவிடாமல் உன்னுடைய எண்ணத்தில் இருக்கும் பயத்தை மட்டும் தூக்கி போடு. இது நடக்குமோ அது நடக்குமோ என்று எப்பொழுதும் யோசித்துக் கொண்டே இருப்பதை விட என்னை மீறி எதுவும் தவறாக நடந்து விடாது. எல்லாமே உன்னுடைய பெருமாள் என்னுடைய அருளால் நல்லதாகவே நடக்கும் என்று என் மீது பரிபூரண நம்பிக்கையை வை. எல்லாம் நல்லதாகவே நடக்க நான் உனக்கு துணை நிற்பேன். நல்லவர்கள் ஒருபோதுமே தோற்பதில்லை என்றல்லமே. என்னை நம்புபவர்களையுமே நான் ஒருபோதும் கைவிடுவதில்லை. உனக்கான நற்பலன்களும் விரைவில் உனக்கு கிடைக்கப் பெறுவாய். உனக்கு கவசமாக நான் இருக்கின்றேன். உன்னுடைய எல்லா சொந்தங்களையுமே விட உன்னுடைய பெருமாள் நானே உனக்கு சொந்தமாக இருக்கின்றேன். என்னுடைய உறவானது உனது வாழ்க்கையை நிச்சயம் வளமானதாக மாற்றும். உன்னுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்து செல்வ வளம் மிக்க சிறப்பான வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்துக் கொடுப்பேன். உன்னுடைய வாழ்க்கையில் தீயதை அகற்றி நல்லதை பெருக்கப் போகின்றேன் என்றல்லமே. எல்லாம் என்னால் முடியும், நான் உனக்கு செய்து கொடுப்பேன் என்று நம்பிக்கையோடு காத்திரு. உன்னை கெடுப்பதற்கும் உன்னை தூற்றுவதற்கும் உன்னை தோற்கடிப்பதற்கு பல பேர் இருந்தாலும் அதே இடத்தில் உனக்காக உன்னுடைய பெருமாள் நான் வந்து நிற்பேன். யாருடைய உருவத்தில் வேண்டுமானாலும் வந்து உனக்கு நான் உதவி செய்வேன். என்னுடைய 1000 கரம் கொண்டு உன்னை பாதுகாப்பேன் என்றல்லமே. நீ நினைத்ததெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இனிதே நிகழும். உன்னுடைய முன்ஜென்ம பாவங்கள் எல்லாமே உன்னை விட்டு அகலப் போகின்றது. உன்னுடைய துன்பமெல்லாம் அகன்று போய் இன்பம் நிறைந்த சந்தோஷ வாழ்க்கையை நீ வாழப் போகின்றாய். நம்பிக்கையை இழக்காதே, எல்லாம் நன்மைக்குதான். உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகளுக்கும் தடங்கல்களுக்கும் நினைத்து வருத்தப்படாதே என்றல்லமே. அதிலும் உனக்கு ஒரு நன்மையை ஒளித்து வைத்துதான் இருக்கின்றேன் என்று நம்பிக்கையோடு வாழ்க்கையை வாழப்பார். நடந்து முடிந்த எதுவுமே உனக்கு தீயதாக முடியாது. எல்லாமே உனக்கு நன்மையாகவும் உனக்கான சாதகமாகவே நடந்து முடியப் போகின்றது. இப்பொழுது நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் இந்த நிலை கூடிய விரைவில் மாறும். எல்லாவற்றையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றிக் கொடுப்பேன். நிச்சயம் உன்னுடைய கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி உனக்கு வெற்றியை அருளத்தான் போகின்றேன். உன்னுடைய மனதில் இருக்கும் தேவையற்ற சிந்தனைகளையும் தேவையற்ற சஞ்சலத்தையும் கலக்கத்தையும் அழித்துவிடு. உன்னுடைய கனவுகள் அனைத்துமே மெய்யாக மாறப்போகின்றது. உனக்கான நல்லதை உன்னுடைய பெருமாள் நான் நடத்தி கொடுக்கின்றேன் என்றல்லமே. என் வாழ்வில் நான் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு என் வாழ்க்கையை உயர்த்தி விட்டீர்கள் அப்பா என்று கூடிய விரைவில் நீ எனக்கு வந்து நன்றி சொல்லப் போகின்றாய். உன்னுடைய நன்றிக்கு கடமைப்பட்டுள்ளவனாக உன்னுடைய பெருமாள் நான் இருப்பேன். இதுவரை அடைந்த தோல்வியை நினைத்து துவண்டு போகாதே. உன்னை தூக்கிவிட நான் இருக்கின்றேன். என்னையே கதி என்று நம்பி இருக்கும் உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன். இப்போதைய சூழ்நிலை உனக்கு சாதகமாக இல்லை என்றாலும் இனி வரும் காலங்களிலெல்லாம் மாறும்.
உன்னுடைய கைகள் தான் ஓங்கி நிற்கப் போகின்றது. ஆகாயமே இடிந்து உன்னுடைய தலைமேல் விழும்படியாகவும் ஏதேனும் ஒரு சூழ்நிலை வந்தாலுமே கூட அப்போதுமே நீ என்னை மனதில் நினைத்தால் என்னுடைய அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் நான் உன்னை கை கொடுத்து காப்பாற்றுவேன். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் குழந்தையே, உன்னுடைய துன்பத்தின் கடைசி நாள் இது. உனக்காக ஒன்றை நான் சொல்கிறேன், சற்று பொறுமையோடும் நிதானத்தோடும் முழுவதுமாக கேள். அனைவராலும் இதை கேட்டுவிட முடியாது. பாக்கியசாலிகளின் கண்களுக்கு மட்டுமே இது தென்படும். தவறாமல் முழுமையாக கேள் தங்கமே. பிள்ளையே, பிரச்சனைகளுக்கான தீர்வை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய பிரச்சனைக்கான தீர்வை அளிக்கப் போகிறேன். உன்னுடைய சுமைகளை என்னிடத்தில் ஒப்படைத்து விடு. உனக்கு பதிலாக நான் சுமந்து கொண்டு உனக்கு மகிழ்ச்சியான வாழ்வை ஆசீர்வதிக்கப் போகின்றேன். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகின்றாய். இதுவரையில் நான் சொன்னதை நீ நம்பவில்லை என்று எனக்கு தெரியும். குழந்தையே, எல்லா நேரத்திலும் இதைத்தான் சொல்கிறீர்கள், அப்பா நல்லது நடக்கும், நினைத்தது நடக்கும் என்று. ஆனால் இதுவரையில் நடக்கவில்லை என்று என் மீது நம்பிக்கை இழக்கின்றாய். என்னுடைய சுப வாக்குகள் அனைத்துமே நிச்சயம் ஒரு நாள் நிறைவேறும். அன்று உனக்காக நான் இருப்பதை நீ உணர்வாய். கலங்காதே என் கண்மணி. எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன். மகளே, பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு. விலகியவர்களும் விலக்கி வைத்தவர்களும் உன்னை தேடி வருவார்கள். தூற்றியவர்களும் உன்னை போற்றுவார்கள். போராட்டத்தை கண்டு பயப்படாதே. சில எண்ணங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறவில்லை என்றால் அதோடு உன்னுடைய வாழ்க்கை முடிந்து விடாது. ஏதோ ஒரு காரணத்திற்காக உன்னுடைய அப்பா நான் உன்னை காப்பாற்றி இருக்கிறேன் என்று மகிழ்ச்சி கொள். அன்பு மகளே, உன்னை கேவலமாக பேசியவர்களுக்கு முன் நீ மகாராணியாக வாழ்வாய். இது என்னுடைய சத்திய வாக்கு. இதன் பிறகு உன்னுடைய வீட்டில் மகிழ்ச்சியும் மங்களமும் உருவாகும். அது நிரந்தரமாக தங்கி இருக்கும். நீ ஆனந்தமாக வாழ்வாய். உன்னுடைய நிலைமை முழுவதுமாக மாறப்போகின்றது. நீ விரும்பிய வாழ்க்கையை நிச்சயமாக வாழப்போகின்றாய். குழந்தையே, ஆத்திரப்படுவதோ கோபப்படுவதோ போரிடுவதோ வேண்டாத செயல். அமைதியாக காத்திரு. உன்னுடைய தேவை அறிந்து அனைத்தும் தரப்படும். தரப்படாவிட்டால் அது உனக்கு தேவையில்லை என்று அர்த்தம். இருந்தால் மட்டுமே புன்னகைப்பது அல்ல வாழ்க்கை. இல்லாத போதும் புன்னகைப்பதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை எப்போது எங்கே மாறும் என்பது யாருக்கும் தெரியாது. மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. உன்னுடைய பொறுமையும் என் மீதான பக்தியும் உன்னை ஒருபோதும் கைவிடாது. எத்தனை கைகள் உன்னை தள்ளிவிட்டாலும் என்னுடைய கரங்களால் உன்னை அரவணைப்பேன். என்றும் உன்னை நான் கைவிட மாட்டேன். எல்லா நேரத்திலும் உன்னுடைய அப்பா நான் உன்னுடனே தான் இருக்கின்றேன். எதற்காகவும் பயப்படாமல் இரு. நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இரு.